ஹாய் வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ½ hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை. எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. பிரியாணி மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு. இதை வந்து பேனில் மிதமான சூட்டில் வறுத்துட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் பிரியாணி மசாலா. சில்லி பவுடர் தேவையான அளவு. ஃப்ரைட் ஆனியன்ஸு 2 ஆனியன் வந்து கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4-5 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு. சிக்கன் வந்து 3/4 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கனில் மசாலா போட்டுடலாம். சிக்கனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகா, அடுத்ததாக கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினாலையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. சில்லி பவுடர் வந்து தேவையான அளவு. நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனுக்கு போட வேண்டிய மசாலா எல்லாமே வந்து இதிலே போட்டுடுறோம். அடிஷ்னலாக நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் காரம்லாம் சரி பார்த்து காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 hours ஆச்சு ஊறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் செய்ய போகிறோன்னா காலையிலே செஞ்சு ஊற வச்சுடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் போட்டாச்சு. 2 hours கழித்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து வச்சுடுவோம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 7-8 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, பிரியாணி இலை, அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து ஒட்டாமல் வரும். லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இதில் போட்டுடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுடலாம். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். இது வந்து நம்ம ஒலை வச்சுட்டு அரிசி போடுற மாதிரி தான். இந்த தண்ணிக்கு வந்து அளவுலாம் கிடையாது. நான் சும்மா ஒரு தோராயமாக 7-8 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆனதும் தண்ணி எடுத்துட்டு அந்த ரைஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு ரைஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை வந்து குக் பண்ணிவிடுவோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை வந்து பேனில் போட்டுடலாம். பேனில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகிட்டு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே வந்து நம்ம ரைஸை போட்டுடலாம். இப்போ சிக்கனை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைட்லேயுமே வந்து சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ரைஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கிரேவி வந்து திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து பாதி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் பாதி ரைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மூடி போட்ட பாத்திரம் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபாயில் பேப்பர் போட்டு தான் வந்து கவர் பண்ணி தான் நம்ம வந்து தம் பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் மூடி போட்ட பாத்திரம் எது வேணாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் தான் வந்து பிரியாணிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அடுத்ததாக புதினா. இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த லேயர் வந்து போட்டுடலாம். மிச்சம் இருக்க சாதம் ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த லேயர் வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் ரைஸ் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. மிச்சம் இருக்க ரைஸ் ஃபுல்லாக. இப்போ அதுக்கு மேலேயும் வந்து புதினாவை வந்து தூவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி. புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணியும் நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன்ஸ். இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சுற்றி வந்து விட்டுக்கோங்க. நெய் வந்து விட்டுட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் இல்லாதவங்க சப்பாத்தி மாவு எடுத்து அந்த மூடியோட எட்ஜஸில் வந்து சப்பாத்தி மாவை வந்து பைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து வெளில போகாது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பரை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஃபாயில் பேப்பர் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வந்து 5 நிமிஷம் வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இது வந்து இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து சிக்கன் இருக்கும், நடுவில் வந்து ரைஸு, இந்த புதினா, இந்த கொத்தமல்லி இதோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.